The World Unfiltered. ஈரானோட ஹார்முஸ் ஜலசந்தி இருக்கு இல்லையா, இதுக்கு அருகில் அமெரிக்கா தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறதுனால ஈரான் பதிலடி தாக்குதல்களை நடத்தி வர்றதுனாலையும் மீண்டும் போர் பதற்றம் தொற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஈரானோட பிடியை இருக்கக்கூடிய வகையில் பெர்சியன் வளைகுடா ஜலசந்தி ஆணையம் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளையும் விதிச்சிருக்கிறாங்க. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையில் சண்டை மூண்டு கிட்டத்தட்ட 90 நாட்களை எட்டிடுச்சு. இந்த நிலைமையில தான் ஹார்முஸ் நீரிணை அருகே தங்களுடைய படைகளையும் வணிக கப்பல்களையும் அச்சுறுத்தக்கூடிய வகையில் பறந்த ஈரானோட 4 தாக்குதல் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு. ஈரானோட பந்தர் அப்பாஸ் துறைமுகம் இருக்கு இல்லையா, இந்த துறைமுக நகரத்திலிருந்து 5வது ட்ரோனை ஏவுவதற்கு தயாராக இருந்த தரை கட்டுப்பாட்டு மையத்தின் மீதும் அமெரிக்க படைகள் அதிரடி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க. இது கடந்த 3 நாட்களில் அமெரிக்கா ஈரானுக்குள்ளே நடத்தக்கூடிய 2வது தாக்குதல். இந்த நடவடிக்கையை முற்றிலும் தற்காப்பு சார்ந்தது அப்படின்னு சொல்லுது அமெரிக்காவுடைய சென்காம். இதுக்கு பதிலடியாக பந்தர் அப்பாஸ் நகர் மீது தாக்குதல் நடத்த காரணமாக இருந்த அமெரிக்க விமானப்படை தளத்தை குறிவச்சு மிசைல்ஸ் அட்டாக் நடத்தியிருக்கிறாங்க ஈரானுடைய புரட்சிகர காவல் படை. ஆனால் அது எங்கே இருக்கக்கூடிய முகாம் அப்படிங்கிறத ஈரான் வெளிப்படையாக சொல்லலை. எந்த முகாம் மேலே நாங்கள் அட்டாக் பண்ணோங்கிறத அவங்க அறிவிக்கலை. இது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்க இராணுவ முகாமை கொண்டிருக்கக்கூடிய குவைத் தங்களுடைய வான் எல்லைக்குள்ளே நுழைந்த எதிரி நாட்டு படைகளுடைய மிசைல்ஸ் அதே போல் ட்ரோன்ஸை நடுவானில் தடுத்து அழிச்சிருக்கிறதா அறிவிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கடந்த திங்கட்கிழமை அன்று ஈரானுக்கு எதிராக இதே போல் ஒரு தாக்குதலை அமெரிக்கா நடத்துச்சு. ஹார்முஸ் நீரிணையில் கன்னிவெடிகளை புதைத்த ஈரானிய படகுகளை தான் நாங்கள் தாக்கினோம் அப்படின்னு ஒரு நியாயத்தை சொன்னாங்க அமெரிக்கா. ஆனால் ஈரான் என்ன சொன்னுச்சுன்னா, 2 நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மீறல் அப்படின்னு அதை கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணாங்க இந்த அட்டாக்குக்கு. இப்போ இந்த திடீர் மோதல்கள் இருக்கு இல்லையா, இது அமெரிக்கா ஈரான் இடையில் அமைதி சூழலை நீட்டிக்க நடந்து வரக்கூடிய தூதரக முயற்சிகள் இருக்குல்ல, அந்த முயற்சிகளுக்கு பின்னடைவாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கு. ஈரான் இப்போ இறுதி மூச்சில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அப்படின்னும் அவங்க அமைதி ஒப்பந்தம் செய்ய மிகவும் விரும்புகிறார்கள் அப்படின்னும் ட்ரம்ப் சொல்லியிருந்த நிலையில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இப்போ நிபந்தனைகளுக்கு ஈரான் இன்னும் உடன்படலை அப்படிங்கிற நிலையில் போரை மீண்டும் தொடங்கி அந்த வேலையை முழுமையாக முடிப்போம் அப்படிங்கிற எச்சரிக்கை துணியில் தான் ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருந்தார். அதுக்கு சாம்பிளாக தான் இந்த அட்டாக்ஸை பார்க்குறாங்க அரசியல் ஆய்வாளர்கள். ஒரு பக்கம் தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில், இன்னொரு பக்கம் ஈரான் புதிதாக அமைத்திருக்கக்கூடிய பெர்சியன் வளைகுடா ஜலசந்தி ஆணையம் இருக்கு இல்லையா, அது மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கிறாரு ட்ரம்ப். அமைதி ஒப்பந்தத்துடைய ஒரு பகுதியாக ஈரானும் ஓமனும் இணைந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்து நடவடிக்கைகளை நிர்வகிக்கும் அப்படிங்கிற தகவல் அமெரிக்காவுடைய இந்த பொருளாதார தடைக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ஹார்முஸ் நீரிணை திறந்தே இருக்கும், அதன் வழியாக சர்வதேச போக்குவரத்து தொடரும் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் பதிலடி தந்த போதிலும் ஈரான் ஆணையம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஈரானோட வருவாய் ஆதாரங்களை முழுமையாக முடக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஆபரேஷன் எக்கனாமிக் ஃபியூரியின் கீழ் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா அமெரிக்க கருவூலத்துறை அறிவிச்சிருக்கு. இந்த பெர்சியன் வளைகுடா ஜலசந்தி ஆணையம் அப்படிங்கிறது ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய சர்வதேச வணிக கப்பல்களை கண்காணித்து அந்த கப்பல்களுக்கு அனுமதி தரத்துக்கு ஈரானால் அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம். இது மூலமாக ஒரு கப்பலுக்கு $2 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 16 கோடி ரூபாய் வரைக்கும் ஈரான் சுங்க கட்டணம் வசூலிக்கிறதா அமெரிக்கா குற்றம் சாட்டுது. அதோடு சேர்த்து இது சட்டவிரோதமான சுங்க கட்டணம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு. இந்த ஆணையத்தின் மூலமாக திரட்டப்படக்கூடிய நிதியை ஆயுதங்கள் வாங்குறதுக்கும் பயங்கரவாத செயல்களுக்கும் ஈரானோட புரட்சிகர காவல்படை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் அமெரிக்கா வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு. ஆனால் ஹார்முஸ் நீரிணையில் பயணிப்பதற்கான ஒரே பாதுகாப்பான வழிங்கிறது நாங்கள் கை காட்டக்கூடிய வழித்தடம் தான் அப்படிங்கிறது தான் ஈரானோட ஸ்டேட்மெண்ட். அந்த பாதையிலிருந்து விலகி செல்லக்கூடிய கப்பல்கள் தொடர்ச்சியான தாக்குதல்கள் ஆபத்துகளை எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிறது ஈரான் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை. ஆனால் இதை ஒரு வித மிரட்டலாக பார்க்குது அமெரிக்காவுடைய நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட். ஈரான் பணத்துக்காக எவ்வளவு தவித்து கிடக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறார். இதனால் ஈரானுடைய பெர்சியன் வளைகுடா ஜலசந்தி ஆணையத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய அல்லது அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய கப்பல் நிறுவனங்களை
பொருளாதார தடைப்பட்டியலில் சேர்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை அமெரிக்கா கொடுக்குது. பிட்காயின், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், தொண்டு நிறுவனங்களுக்கான நன்கொடைகள் அப்படின்னு எந்த வடிவத்தில் ஈரான் ஆணையத்தோட தொடர்பு கொண்டிருந்தாலும் அது அமெரிக்காவுடைய அந்த எதிர்வினையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அவங்களோட எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையையும் அமெரிக்கா விதிக்குது. இந்த ஆப்ரேஷன் எக்கனாமிக் ஃபியூரி நடவடிக்கைங்கிறது ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரிங்கிற குறுகிய கால இராணுவ நடவடிக்கையினுடைய தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டு இருக்கு. அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தலைமையில் ஈரானை உலகளாவிய எண்ணெய் சந்தைகளிலிருந்து தனிமைப்படுத்தி அதனுடைய ரகசிய நிதி நெட்வொர்க்குகளை அழிக்கிறதுங்கிறது தான் இந்த ஆப்ரேஷனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஏற்கனவே கப்பல் நிறுவனங்கள் ஹார்மோஸ் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டாம் அப்படின்னு அமெரிக்கா அறிவுறுத்தி இருந்துச்சு. ஈரானிய அதிகாரிகளோட முக்கியமான கப்பல் தகவல்களை பகிர்கிறத தவிர்த்திடணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் அமெரிக்கா போட்டிருந்துச்சு. இந்த நிலைமையில் தான் தற்போது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார தடை இருக்கு இல்லையா, புதிய பொருளாதார தடை, அதனோட பின்னணியில் ஹார்மோஸ் ஜலசந்தி தொடர்பாக ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய வரைபடமும் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. பெர்சியன் வளைகுடா ஜலசந்தி ஆணையம் கடந்த வாரம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வமான வரைபடம் இருக்கு இல்லையா, அந்த வரைபடத்தின் மூலமாக ஹார்மோஸ் நீரிணையில் 2 பக்கமும் இருக்கக்கூடிய பரந்த கடல் பரப்பில் தங்களுக்கு தான் முழு உரிமை இருக்கிறது அப்படிங்கிறதான் ஈரான் உறுதிப்படுத்தியிருக்கு. உலக கப்பல் வர்த்தகத்தினுடைய பெரும் பங்காற்றக்கூடிய இந்த கடல் பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டு கடல் மண்டலம், அதாவது கண்ட்ரோல்டு மேரிடைம் ஜோன் அப்படின்னு அந்த ஆணையம் அறிவிச்சிருக்கு. இது மூலமாக இந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய அனைத்து சர்வதேச வணிக கப்பல்களும் தங்களுடைய அனுமதியை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய அழுத்தமாக இருக்குது. இந்த வரைபடம் தான் ஏற்கனவே பதற்றம் நிலவி வரக்கூடிய வளைகுடா பகுதியில் அமெரிக்கா மற்றும் அதனுடைய கூட்டணி நாடுகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தவும் தற்போதைய புதிய தாக்குதல்களுக்கு மூல காரணமாகவும் பார்க்கப்படுது. அதே சமயம் பெர்சியன் வளைகுடா ஜலசந்தி ஆணையம் மீது பொருளாதார தடை விதிக்க அமெரிக்கா அதிகாரப்பூர்வ விளக்கம் ஒன்றையும் தெரிவிச்சிருக்குது. உலகின் 1/5 எண்ணெய் அதேபோல் இயற்கை எரிவாயு போக்குவரத்து நடைபெறக்கூடிய ஹார்மோஸ் நீரிணையை திறக்கவும் போர் நிறுத்த உடன்படிக்கைகளுக்கு ஈரானை அழைத்து செல்வதற்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சியாக இதை விவரிக்கிறாங்க அவங்க. இதுக்கிடையில் ஹார்மோஸ் நீரிணையில் ஈரான் வைத்திருக்கக்கூடிய கடலுக்கடியில் இருக்கக்கூடிய வெடிகுண்டுகளை கண்டறிஞ்சு அவற்றை அகற்றுவதற்காக பிரிட்டன் தன்னோட RFA லைம் பே அப்படிங்கிற அதிநவீன இராணுவ கப்பலை வளைகுடா பகுதிக்கு அனுப்பியிருக்கு. ஜிப்ரால்டரிலிருந்து புறப்பட்ட இந்த கப்பல் சுயஸ் கால்வாய் வழியாக அடுத்த சில நாட்களில் பெர்சியன் வளைகுடாவை சென்றடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி ஈரானிய தாக்குதல்களை எதிர்கொள்ளக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பிரிட்டன் போர் விமானங்களையும் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளையும் அனுப்புனாங்க. அதே சமயம் போரில் நேரடியாக தன்னை பிரிட்டன் ஈடுபடுத்திக் கொள்றதில்லை. அதே போல் இப்போ இந்த கப்பல் அனுப்புறதும் கூட முழுக்க தற்காப்பு நடவடிக்கை மட்டுமே அப்படின்னு ஈரானுடைய ஆயுதப்படை அமைச்சர் சொல்கிறார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு ஹார்மோஸ் நீரிணையில் இருக்கக்கூடிய கன்னிவெடிகளை அகற்றி வணிக கப்பல்களை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில் பிரிட்டனும் பிரான்ஸும் இணைந்து இந்த முயற்சியில் ஈடுபட இருக்காங்க. இந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஆளில்லா நீர்மூழ்கி ட்ரோன்கள், சோனார், காந்த உணர்விகள் மூலமாக கடலுக்கடியில் மறைந்திருக்கக்கூடிய ஆபத்தான கன்னிவெடிகளை கண்டறிய முடியும். ஒரு ட்ரோன் மூலமாக சுமார் 20 மணி நேரத்தில் 25 சதுர மைல் பரப்பளவை ஆய்வு செய்யக்கூடியது தான் இதனுடைய திறன். இது வழக்கமாக கன்னிவெடி அகற்றக்கூடிய கப்பல்களை விட 2 மடங்கு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஷிப் அப்படின்னே சொல்லலாம். கடலில் இருக்கக்கூடிய வெடிகுண்டுகள் கண்டறியப்பட்ட உடனே அவை ரிமோட் மூலமாக வெடிக்க வைக்கப்படும் அல்லது பயிற்சி பெற்ற கடற்படை வீரர்கள் செயலிழக்க செய்வாங்க. ஆனாலும் ஹார்மோஸ் நீரிணையில் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பான பாதையை முழுமையாக உருவாக்குவதற்கு சில மாதங்கள் ஆகலாம் அப்படின்னு தான் பிரிட்டனும் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் ஈரானுடனான இந்த பதற்றம் காரணமாக லெபனானில் ஹெஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கு. இதனால் இஸ்ரேல் எல்லையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஜரானி ஆற்றுக்கு தெற்கே வசிக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களையும் உடனடியாக வடக்கு நோக்கி இடம்பெயரணும் அப்படின்னு இஸ்ரேல் எச்சரிக்கை கொடுத்துருக்கு. இந்த பகுதியை போர் மண்டலமாக அறிவிச்சிருக்கக்கூடிய இஸ்ரேல் ஹெஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. லெபனானில் கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 4 குழந்தைகள் 3 பெண்கள் உட்பட 31 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான நகரத்தில் அரசு மருத்துவமனை ஒன்றின் அருகில் குண்டுகள் விழுந்து பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு பதிலடியாக இஸ்ரேலிய படைகளோட தங்கள் வீரர்கள் போரிட்டு வருவதாக ஹெஸ்புல்லா அமைப்பும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதனால் வளைகுடா பகுதியில் மீண்டும் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறதுனால சர்வதேச அளவில் ஒரு பதற்றமும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறத பார்க்குறோம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.